ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, இது பிரண்டை. நிறைய பேருக்கு தெரியும். பிரண்டைனா என்னன்னு தெரியாதவங்க கூட சில பேர் இருப்பாங்க. இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கால்சியம் நிறைந்த சத்தான ஒரு உணவுங்க. அதாவது இது செடிக்கு தண்ணி பாய்க்க போயிருந்தேன். பார்த்தோன்னா பிரண்டை காய்ச்சிருந்தது நிறைய. அதனால் சூப்புக்கு பறிச்சுட்டு வந்தேன். சூப்பும் போட்டு குடித்தாச்சு. ஸோ அந்த வீடியோ கிளிப் எடுக்கலை. அதனால் பிரண்டையை மட்டும் எடுத்து துவையல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதை க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கையில் சுருக்குன்னு குத்தும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிங்கனாலே இந்த போல் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணாலே சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதாவது இதில் எவ்வளோ நம்ம வேலைப்பாடுருக்கோ அவ்வளோ ஒரு ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் ஒரு வேலையாக செய்வாங்களா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம டாக்டர்கிட்ட போய் உட்காந்து வெயிட் பண்ணி மெடிசன் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி உட்காந்து நம்ம இயற்கையாக நம்மளே ரசித்து செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறது அதில் ஒரு தனி சந்தோஷந்தாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பிஞ்சு பிரண்டை தான் நல்லது, பிஞ்சு பிரண்டையில் தான் அரிக்காது, நார் இருக்காது. பிஞ்சு பிரண்டையை விட இப்படி சதை உள்ள அந்த பிரண்டை தான் நம்மளுக்கு ஹெல்த்தியானது கூட. ஸோ எவ்வளோ நார் இருந்தது. பிரண்டையை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்படி தான் க்ளீன் பண்ணணுன்னு சொல்லியும் காமிச்சிட்டேன். ஸோ வாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பிரண்டை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. இதில் வத்தல், உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், புளி இத்தனையும் வதக்கிட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இதுக்கு சப்பாத்தி மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பிரண்டை துவையல் வச்சு சப்பாத்தி செஞ்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடாயில். முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆனோடனே தேங்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுவலாக ஆனோடனே வத்தல், புளி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிரண்டையும் போட்டு இதில் நல்லா வதக்கியாச்சு. இது வதங்கினதும் ஆறட்டும். ஒரு பக்கம் நம்ம சப்பாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சாச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க சப்பாத்தி மாவில் பால் ஊற்றணும், வெள்ளைக்கரு ஊற்றணும், இதெல்லாம் ஊற்றினா சாஃப்டாக இருக்கும், சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சால் சாஃப்ட்னஸாக வரும். அப்படிலாம் கிடையாது. நம்ம பிணையிற விதத்தில் தான் இருக்குது. எல்லாமே சாஃப்டாக ஆகிடுச்சு. இது பிணைஞ்சி முடித்தோன்னா கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி ஒரு 1/2 hour இல்லை 1/4 hour ஊற வச்சாலே செம்ம சாஃப்டாக வருங்க. பாருங்கள் அதையும் நீங்கள். அடுத்தது நேற்று பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். அந்த பலாப்பழத்தில் இருக்க சீடை எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த சீடை கழுவி வச்சு நான் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருவேன். விட்டேன்னா அது சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. பிரண்டையும் ஆறி இருந்தது. அதனால் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி இது சூப்பரான சுவையான ஒரு அட்ராக்ஷனான ஒரு பிரண்டை துவையல் ரெடி ஆகிட்டு அடுத்தது மாவு பிணைஞ்சி எடுப்போம். அதாவது மாவு ஊற வச்சுருந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சாஃப்டாக இருந்தது. ஸோ அது 2 பாகமாக பிரித்து உருட்டிடலாம் வாங்க.
எல்லா சப்பாத்தியும் உருட்டி முடிச்சாச்சு. உருட்டிட்டு அடுத்தது வந்து இரும்பு தவா வச்சுருக்கேன். சப்பாத்தி, தோசை இந்த மாதிரிலாம் வந்து இரும்பு தவாவில் செய்கிறது தான் நம்மளுக்கு ஹெல்த்தியானது கூட ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ வந்து இரும்பு தவா எடுத்து நல்லா சூடாகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சூடானது எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா இருக்காரு பாப்பா. புளியும் சாப்பிடுதா? அப்படியா? கால் மடக்கி சாப்பிடு. வயசாயிடுச்சா? அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்ட் எடுத்து சிரிச்சுட்டு பேசிட்டு அப்படியே கிச்சன் கிட்டே வந்தோம். வந்து பார்த்தோன்னா கிச்சன் இருக்கிற கோலம் இதுதான். ஸோ கிச்சனை கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கடகடன்னு கிச்சனில் இந்த பாத்திரம் எல்லாம் ஒரு தடவை அலசி மிஷினில் எல்லாமே லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஷினில் லோட் பண்ணி வச்சு விட்டேன்னா அது பாட்டில் லோட் ஆகி ஃபினிஷ் ஆகிடும். அப்புறம் வந்து மிஷினில் போடாத பாத்திரம் எல்லாம் மிச்சம்லாம் அலுமினியம் பாத்திரம்லாம் கையில் வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணி முடிச்சது அந்த சைட்லேருந்து கவுண்டர் டாப்பு ஸ்டவ் எல்லாம் வந்து அப்படியே டக்குன்னு வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணி எடுத்து தொடச்சாச்சு. ஸோ கிச்சனும் நீட்டாகிட்டு நம்ம என்ன தான் வந்து சமையல் பண்ணாலும் அதை க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலை. அது முடிச்சு நைட்டு தூங்கி எழுந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சானதும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீட்ரூட் கீர் குடித்தாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க எங்களுடைய ஈவினிங்லேருந்து நைட்டு காலையில் வரைக்கும் நடக்கக்கூடிய விலாகு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.